ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜொஹானா அகாடமி. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சார்பாக வரக்கூடிய பிசி எக்ஸாமுக்காக கண்டக்ட் பண்ணுற பெய்டு டெஸ்ட் பேட்சில் உள்ள வீக்லி டெஸ்ட் நம்பர் 1 இதற்கான டீட்டெயில்டு ஆன்சர் கீ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீக்லி டெஸ்ட் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா டே ஷீட் நம்பர் 1லேருந்து 5 வரை உள்ள தகவல்கள்லேருந்து தான் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த டெய்லி ஷீட் நம்பர் 1லேருந்து 5 வரை உள்ள தகவல்களை தெளிவாக படித்தவங்க இந்த வீக்லி டெஸ்ட் நம்பர் 1 அட்டன் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இதற்கான பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுற லிங்க் பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் சேனலில் அவைலபிளாக இருக்குது. அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்காங்க. ஒருவேளை நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் இல்லை அப்படின்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து அவைலபிளாக இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் வீக்கான ஷெடியூல் மட்டும்தான் உங்கள் எல்லாருக்குமே நான் ஃப்ரீயாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 25 வாரம் இந்த பெய்டு டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா நடக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 25 வாரமும் உங்களுக்கு டெய்லி டே ஷீட், அதுக்கப்புறம் டெய்லி ஒன்லைன் டெஸ்ட், அதுக்கப்புறம் இதே மாதிரி வீக்லி டெஸ்ட், அதுக்கு போக 50 ஃபுல் மாடல் டெஸ்ட் வேணும் அப்படின்னா நம்ம பிசி எக்ஸாமுக்கான பெய்டு டெஸ்ட் பேட்சில் 1000 ரூபாய் பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்காங்க. ஓகேங்களா? ஸோ யாரெல்லாம் இந்த வருஷம் வரக்கூடிய பிசி எக்ஸாமில் கொஷின் எவ்வளோ கஷ்டமாக கேட்டாலும் கட்டாயம் பாஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த பிசி பெய்டு டெஸ்ட் பேட்சில் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்காங்க. கட்டாயம் வரக்கூடிய பிசி எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இதில் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் பிசி டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு டைப் பண்ணி 9385950322 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஜாயினிங் ப்ரொசீஜர் நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ விருப்பம் உள்ளவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்காங்க. ஓகே, இதில் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சத்யார்த்த பிரகாஷ் என்ற நூலை இயற்றியவர். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி. ஸோ ஆப்ஷன் பி. ஸோ இந்த கொஸ்டின் ரிலேட்டடாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய தகவல்கள் நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்காங்க. ஃபஸ்ட்டு சுவாமி தயானந்த சரஸ்வதி இருக்கார் பார்த்தீங்களா, இவர் தான் 1875ஆம் ஆண்டு ஆரிய சமாஜத்தை நிறுவியிருப்பார். ஓகேங்களா? ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்தி அப்படிங்கிற சுத்திகரிப்பு சடங்கை இந்த சுவாமி தயானந்த சரஸ்வதி தான் வகுத்து கொடுத்துருப்பாரு. மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி தான் முதல்ல சுதேசி இந்தியா இந்தியருக்கே அப்படின்னு சொல்லிட்டு முழங்கியிருப்பார். அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின், நியூட்டனின் முதல் விதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, நிலைமை விதி. ஸோ இந்த கொஸ்டின் ரிலேட்டடாக ஒரு சில முக்கியமான பாயிண்ட் சொல்கிறேன், நோட் பண்ணிக்காங்க. நியூட்டனோட முதல் விதி பார்த்தீங்கன்னா விசையினை வரையறுக்குது, அது மட்டும் இல்லாமல் பொருட்களோட நிலைமத்தையும் விளக்குது. அதனால தான் இதை வந்து நிலைமை விதி அப்படின்ட்டு அழைக்கிறாங்க. ரெண்டாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்டனோட இரண்டாம் விதி பார்த்தீங்கன்னா விசையோட எண்மதிப்பை அளவிட உதவுது. அதனால நியூட்டனோட இரண்டாம் விதியை விசையின் விதி அப்படின்ட்டு அழைக்கிறாங்க. இப்போ நான் சொன்ன ரெண்டுமே முக்கியமானது, நோட் பண்ணிக்காங்க. மூணாவது கொஸ்டின் பாருங்கள், கூற்றுகள் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இமாலயா என்ற சொல் சமஸ்கிருத மொழியில் பனி உறைவிடம் என அழைக்கப்படுகிறது. முதல் கூற்று சரியானது தான். ரெண்டாவது பாருங்கள், பாமீர் முடிச்சி உலகின் கூரை என்று அழைக்கப்படுகிறது. ஸோ ரெண்டாவதுமே சரியானது தான். ஸோ ஆப்ஷன் ஏ, கூற்று 1, 2 சரி. அடுத்தது நாலாவது கொஸ்டின், இரும்பின் தாதுவான ஹேமடைட் எந்த முறையினால் தூய்மையாக்கப்படுகிறது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, புவியீர்ப்பு முறையில் பிரித்தல். ஒரு தாதுக்களுக்கும் தாது கூலங்களுக்கும் இடையே உள்ள அடர்த்தி வேறுபாடு தான் இந்த புவியீர்ப்பு முறையில் பிரித்தல் முறையோட அடிப்படையாகும். ஓகேங்களா? அடுத்தது அஞ்சாவது கொஸ்டின், இந்தியாவின் மகாசாசனம் என்று அழைக்கப்படும் அரசமைப்பு பகுதி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, பகுதி 3. ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின் ரிலேட்டடாக ஒரு சில முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன், நோட் பண்ணிக்காங்க. அரசமைப்பு பகுதி 3 சட்டப்பிரிவு 12லிருந்து 35 வரை பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் பார்த்தீங்கன்னா குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இந்தியாவின் மகாசாசனம் அப்படின்ட்டு அழைக்கப்படுறது பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் தான். ஓகேங்களா? ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் பார்த்தீங்கன்னா அமெரிக்க நாட்டோட அரசமைப்பிலிருந்து தான் பெறப்பட்டது. மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்திய அரசமைப்பு நடைமுறைக்கு வந்தபோது நம்ம எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 7 அடிப்படை உரிமைகள் வழங்கி இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 6 அடிப்படை உரிமைகள் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒரு அடிப்படை உரிமை பார்த்தீங்கன்னா சொத்துரிமை. அந்த சொத்துரிமை பார்த்தீங்கன்னா 1978ஆம் ஆண்டு 44வது அரசமைப்பு திருத்தத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் பட்டியலிருந்து அந்த சொத்துரிமை வந்து நீக்கப்பட்டுட்டு
ஓகேங்களா? ஓகே. அடுத்தது 6வது கொஸ்டின் பாருங்கள். பொறுத்துக கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, நம்ம பொருத்தலாம். சதி ஒழிப்பு சட்டம் 1829 இயற்றப்பட்டது. விதவை மறுமண சட்டம் 1856 இயற்றப்பட்டது. திருமண வயது சட்டம் இது பார்த்தீங்கன்னா 1860 இயற்றப்பட்டது. விதவை மறுமண சங்கம் 1861 தொடங்கப்பட்டது. ஸோ அதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2, ஏக்கு 2, பிக்கு 3, சிக்கு 4, டிக்கு 1. அடுத்தது 7வது கொஸ்டின். புவியின் மையத்தில் புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, சுழி. ஓகேங்களா? இந்த கொஸ்டின் ரிலேட்டடாக முக்கியமான நான் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன், நோட் பண்ணிக்காங்க. புவியீர்ப்பு முடுக்கத்தோட சராசரி மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9.8 மீட்டர் வினாடி இன்வெஸ்டோ. இதுதான் புவியீர்ப்பு முடுக்கத்தோட சராசரி மதிப்பு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புவியீர்ப்பு முடுக்கம் ஜியின் மதிப்பு பார்த்தீங்க அப்படின்னா புவியோட ஆரத்தை சார்ந்து தான் அமையும். ஓகேங்களா? ஸோ புவியீர்ப்பு முடுக்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜி அப்படின்ட்டு தான் குறிப்பிடப்படுது. அடுத்தது 8வது கொஸ்டின். விருத்த கங்கா என்று அழைக்கப்படுவது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, கோதாவரி. ஸோ இது ரிலேட்டடான முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன், நோட் பண்ணிக்காங்க. இந்த கோதாவரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தீபகற்ப இந்தியாவில் பாயும் மிக நீளமான ஆறு. ஓகேங்களா? 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோதாவரி டெல்டா பகுதியில் தான் நன்னீர் ஏரியான கொள்ளேரி ஏரி அமைந்திருக்குது. ஓகேங்களா? 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவிரி இருக்குது பார்த்தீங்களா, அது தென்னிந்தியாவின் கங்கை அப்படின்ட்டு அழைக்கப்படுது. அடுத்தது 9வது கொஸ்டின் பாருங்கள். கூற்றுகள் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, நம்ம பார்க்கலாம். கூற்று 1 பாருங்கள். ஆவர்த்தன அட்டவணையில் மொத்தம் 8 தொடர்கள் உள்ளன. ஸோ முதல் பார்த்தீங்கன்னா தவறானது, ஏன்னா 7 தொடர்கள் தான் இருக்குது. 2வது பாருங்கள். ஆவர்த்த அட்டவணையில் மொத்தம் 18 தொகுதிகள் உள்ளன. ஸோ 2வது பார்த்தீங்கன்னா சரியானது. ஸோ அதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, கூற்று 2 சரி 1 தவறு. அடுத்தது 10வது கொஸ்டின். அரசியலமைப்பு பரிகார உரிமை என்று அழைக்கப்படுவது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, சட்டப்பிரிவு 32. ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? ஸோ இது ரிலேட்டடாக முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன், இதை தெளிவாக நீங்கள் கவனிச்சுக்காங்க. இந்த சட்டப்பிரிவு 32 இருக்குது பார்த்தீங்களா, இதை அம்பேத்கர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்போட இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேங்களா? 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சட்டப்பிரிவு 32 படி பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் 5 வகையான நீதி பேரணைகளை வெளியிடுது. அதோட ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட அடிப்படை உரிமைகள் பறிக்கப்படும் போதோ இல்லைனா மீறப்படும் போதோ பார்த்தீங்கன்னா இந்த சட்டப்பிரிவு 32 பயன்படுத்தி அவங்க நேரடியாக உச்சநீதிமன்றத்துக்கு போகலாம். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது 11வது கொஸ்டின். ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி. ஓகேங்களா? ஸோ இது ரிலேட்டடாக ஒரு சில முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன், நோட் பண்ணிக்காங்க. இந்த ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் இருக்கார் பார்த்தீங்களா, இவர் தான் இந்தியாவில் விதவைகள் மறுமண சட்டமும் திருமண வயது சட்டமும் இயற்றப்பட முக்கிய காரணமாக இருந்தவர். ஓகேங்களா? இப்போ ஆப்ஷன் ஏ பாருங்கள், இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை. ஸோ இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை அப்படின்ட்டு ராஜாராம் மோகன் ராய் அழைக்கப்படுறாரு. ஓகேங்களா? ஆப்ஷன் பி பாருங்கள், நவீன இந்தியாவின் விடிவெள்ளி. ஸோ நவீன இந்தியாவின் விடிவெள்ளி அப்படின்னு சொல்லிட்டு ராஜாராம் மோகன் ராயும் சுவாமி விவேகானந்தரும் அழைக்கப்படுறாங்க. ஓகேங்களா? ஸோ 2 பேரையும் நவீன இந்தியாவின் விடிவெள்ளி அப்படின்ட்டு குறிப்பிடுறாங்க. அடுத்தது இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர் கிங். ஸோ சுவாமி தயானந்த சரஸ்வதி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர் கிங் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. இது போக பார்த்தீங்கன்னா அயோத்திதாசர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காருக்கு பார்த்தீங்களா, அவங்கள தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை அப்படின்ட்டு அழைக்கிறாங்க. அடுத்தது 12வது கொஸ்டின். பொறுத்துக கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, நம்ம பொருத்தலாம். ஏ பாருங்கள், மந்தவாயுக்கள் தொகுதி 18 இடம்பெற்றிருக்கு. ஹேலஜன்கள் இது பார்த்தீங்கன்னா தொகுதி 17 இடம்பெற்றிருக்கு. அடுத்தது ஆக்சிஜன் அல்லது சால்கோஜெனிக் குடும்பம் தொகுதி 16 இடம்பெற்றிருக்கு. நைட்ரஜன் குடும்பம் தொகுதி 15 இடம்பெற்றிருக்கு. கார்பன் குடும்பம் தொகுதி 14 இடம்பெற்றிருக்கு. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1, ஏக்கு 2, பிக்கு 3, சிக்கு 1, டிக்கு 4, ஏக்கு 5. அடுத்தது 13வது கொஸ்டின்.
புதிய விண்மீன்கள் மற்றும் கோள்களை கண்டுபிடிக்க பயன்படும் விதி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா நியூட்டனின் பொது ஈர்வியல் விதி, ஆப்ஷன் சி. ஸோ இது ரிலேட்டடாக முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன், நோட் பண்ணிக்காங்க. இந்த நியூட்டனோட பொது ஈர்வியல் விதியோட பயன்கள் என்னெல்லாம் அப்படின்னு சொல்கிறேன், கவனிச்சுக்காங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு, அண்டத்தில் உள்ள விண்பொருட்களின் பரிமாணங்களை அளவிட இந்த விதி பயன்படுது. ரெண்டாவதாக, புவியோட நிறை, ஆரம், புவியீர்ப்பு முடுக்கம் இதெல்லாம் துல்லியமாக கணக்கிட இந்த விதி பயன்படுது. மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புவி திசை சார்பியக்க நிகழ்வு, இதை விளக்க இந்த விதி பயன்படுது. நாலாவதாக பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்பொருட்களோட பாதையை வரையறை செய்ய இந்த விதி பயன்படுது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்காங்க. அடுத்தது 14வது கொஸ்டின். இந்தியா கீழ்கண்ட எந்த நாட்டுடன் குறைந்தபட்ச நிலை எல்லையை கொண்டுள்ளது? ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி, ஆப்கானிஸ்தான். ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம இந்தியா அதிகபட்சமாக வங்காளதேச நாட்டுடன் நீளமான நிலை எல்லையை கொண்டுள்ளது. ஓகேங்களா? ஓகே, இப்போ 15வது கொஸ்டின் பாருங்கள். கூற்றுகள் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, நம்ம பார்க்கலாம். கூற்று 1 பாருங்கள். அரசியலமைப்பு என்ற கொள்கை முதலில் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் தோன்றியது. முதல் கூற்று சரியானது தான். ரெண்டாவது பாருங்கள், சமுதாய நலனை மக்களுக்கு தருவதே அடிப்படை உரிமைகளின் நோக்கம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தவறானது. ஏன்னா இந்த சமுதாய நலனை மக்களுக்கு தருவது அரசு நெறிமுறையிருத்தும் கோட்பாடுகளோட முக்கிய நோக்கம். ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. அடுத்தது, சுத்தி என்ற சுத்திகரிப்பு சடங்கை வகுத்து கொடுத்தது. ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆரிய சமாஜம். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின் ரிலேட்டடாக முக்கியமான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன், நோட் பண்ணிக்காங்க. இந்த சுத்தி அப்படிங்கிற சுத்திகரிப்பு சடங்கு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இஸ்லாமுக்கும் கிறிஸ்தவ மதத்திற்கும் மாறிய இந்துக்களை மீண்டும் இந்துக்களாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் இந்த சுத்தி அப்படிங்கிற சடங்கோட முக்கிய நோக்கமாக இருந்தது. அதுக்கு தான் இது பயன்படவும் செஞ்சது. ஓகேங்களா? ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆரிய சமாஜத்தோட தலைமையகம் பார்த்தீங்கன்னா பஞ்சாப். ஓகேங்களா? ஸோ பஞ்சாபில் சமூக சீர்திருத்த இயக்கங்களுக்கு இந்த ஆரிய சமாஜம் தலைமையேற்றது. ஓகேங்களா? இந்த ஆரிய சமாஜத்தோட முக்கியமான குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர் மதமாற்றம். அடுத்தது 17வது கொஸ்டின். எடையின் அலகு. ஸோ எடையின் அலகு அப்படின்னா ஆப்ஷன் பி, நியூட்டன். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிலோகிராம் அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக போடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ எடையோட அலகு அப்படின்னா நியூட்டன். ஒரு பொருள் மீது செயல்படும் ஈர்ப்பு விசையோட மதிப்பு தான் அந்த பொருளோட எடை அப்படின்ட்டு அழைக்கப்படுது. ஓகேங்களா? இந்த பொருட்களோட எடை பார்த்தீங்கன்னா துருவ பகுதியில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும், நிலநடுக்கோட்டு பகுதியில் குறைவாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போது ஆப்ஷன் ஏ பாருங்கள், கிலோகிராம். இது பார்த்தீங்கன்னா நிறையோட அலகு தான் கிலோகிராம். அடுத்தது 18வது கொஸ்டின். பிரம்மபுத்திரா கங்கை ஆற்றுடன் இணைந்த போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, மேக்னா. ஸோ இந்த கொஸ்டின் ரிலேட்டடாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்காங்க. இந்த பிரம்மபுத்திரா ஆறு வங்காளதேசத்தில் பார்த்தீங்கன்னா ஜமுனா அப்படின்ட்டு அழைக்கப்படுது. ஓகேங்களா? அதுவே திபெத் பகுதியில் பார்த்தீங்கன்னா சாங்போ அப்படிங்கிற பேரில் அழைக்கப்படுது. அந்த சாங்போ அப்படிங்கிற பேரோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூய்மை. ஓகேங்களா? இந்த பிரம்மபுத்திராவோட முக்கியமான துணையாறுகள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ்டா, மனாஸ், பராக், சுபன்ஸ்ரே. இது 4ம் பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திராவோட முக்கியமான துணையாறுகள். நோட் பண்ணிக்காங்க. அடுத்தது 19வது கொஸ்டின் பாருங்கள். பொறுத்து கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, நம்ம பொருத்தலாம். சுண்ணாம்புக்கல் இது பார்த்தீங்கன்னா கோவை திண்டுக்கல்ல அதிகமாக காணப்படுது. ஜிப்சம் இது பார்த்தீங்கன்னா திருச்சி கோவையில் அதிகமாக கிடைக்குது. டங்ஸ்டன் மதுரை திண்டுக்கல்ல அதிகமாக காணப்படுது. மேக்னடைட் தருமபுரி ஈரோட்டில் அதிகமாக காணப்படுது. குரோமைட் கோவை சேலமில் அதிகமாக காணப்படுது. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3, ஏக்கு 1, பிக்கு 2, சிக்கு 3, டிக்கு 4, ஈக்கு 5. அடுத்தது 20வது கொஸ்டின். சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டியின் பரிந்துரைப்படி இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, அடிப்படை கடமைகள். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின் ரிலேட்டடாக முக்கியமான இன்ஃபர்மேஷன் நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்காங்க. இந்த அடிப்படை கடமைகள் பார்த்தீங்க அப்படின்னா 42வது சட்ட திருத்தத்தின் மூலயமா தான் நம்ம இந்திய அரசமைப்பில் சேர்க்கப்பட்டது. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்தியர்கள் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா நம்ம இந்திய அரசமைப்பு 11 அடிப்படை கடமைகளை வழங்கியிருக்கு. ஓகேங்களா?
நம்ம அடிப்படை கடமைகள் இந்திய அரசியலமைப்போட பகுதி 4A குறிப்பிடப்பட்டிருக்கு. சட்டப்பிரிவு 51A தான் 11 அடிப்படை கடமைகளும் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இந்த அடிப்படை உரிமைகள் பார்த்தீங்கன்னா முன்னாள் சோவியத் யூனியனோட அரசமைப்பிலிருந்து பெறப்பட்டது. அடுத்தது 21வது கொஸ்டின். இந்தியாவில் பௌத்தம் புத்துயிர் பெறுவதில் முக்கிய பங்காற்றியது. ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மஞான சபை. ஓகேங்களா? ஸோ இது ரிலேட்டடாக முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன், நோட் பண்ணிக்காங்க. இந்த பிரம்மஞான சபை அப்படிங்கிற அமைப்பு பார்த்தீங்கன்னா 1875ஆம் ஆண்டு அமெரிக்காவில் மேடம் ஹச்பி பிலாவட்ஸ்கி, கர்னல் ஹச்எஸ் ஆல்காட் இவங்க 2 பேர்த்தால் தொடங்கப்பட்டது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 1886 இந்த பிரம்மஞான சபையோட தலைமையிடம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சென்னையில் உள்ள அடையாருக்கு மாற்றப்பட்டது. ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்காங்க. இந்த ஹச்எஸ் ஆல்காட் இவர் இறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிரம்மஞான சபையோட தலைவராக அன்னி பெசன்ட் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இப்போ லாஸ்ட்டாக சொன்ன 2 பாயிண்ட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்காங்க. அடுத்தது 22வது கொஸ்டின். கூற்றுகள் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, நம்ம பார்க்கலாம். முதல் கூற்று பாருங்கள், விசையின் எண்மதிப்பானது உந்தத்தால் அளவிடப்படுகிறது. முதல் கூற்று சரியானது தான். ரெண்டாவது பாருங்கள், இயங்கும் பொருளின் நிறை மற்றும் திசைவேகத்தின் பெருக்கற்பலன் உந்தம். ஸோ ரெண்டாவதுமே சரியானது தான். ஸோ அதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, கூற்று 1, 2 சரி. அடுத்தது 23வது கொஸ்டின். இந்தியாவின் தென்கோடி முனை. ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி, இந்திரா முனை. ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின் ரிலேட்டடாக முக்கியமான பாயிண்ட் சொல்கிறேன், நோட் பண்ணிக்காங்க. இந்த இந்திரா முனை இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி பிக்மெலியன் அப்படின்ட்டு அழைக்கப்பட்டது. ஓகேங்களா? ஸோ இந்த இந்தியாவின் தென்கோடி முனையான இந்த இந்திரா முனை பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டத்தில் அமைந்திருக்கு. ஓகேங்களா? ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய நிலப்பகுதியோட தென்கோடி முனை குமரி முனை அப்படின்ட்டு அழைக்கப்படுது. ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம இந்தியாவோட வடமுனையை பார்த்தீங்கன்னா இந்திரா கோல் அப்படின்ட்டு குறிப்பிட்றாங்க. அடுத்தது 24வது கொஸ்டின். 0.25% to 2% கார்பனுடைய இரும்பு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா எஃகு. 2லிருந்து 4.5% கார்பனுடைய இரும்பு பார்த்தீங்க அப்படின்னா வார்ப்பிரும்பு. 0.25% இதுக்கு கீழே கார்பனுடைய இரும்பு பார்த்தீங்க அப்படின்னா தேனிரும்பு. அடுத்தது பொறுத்துவ கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, நம்ம பார்க்கலாம். சட்டப்பிரிவு 17 தீண்டாமை ஒழித்தல். சட்டப்பிரிவு 21A தொடக்க கல்வி பெறும் உரிமை. சட்டப்பிரிவு 23 பெண்கள் பாதுகாப்பு. சட்டப்பிரிவு 24 குழந்தைகள் பாதுகாப்பு. ஸோ அதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3, ஏக்கு 4, பிக்கு 3, சிக்கு 2, டிக்கு 1. அடுத்தது 26வது கொஸ்டின். 1 பைசா தமிழன் என்ற வாராந்திர பத்திரிகையை வெளியிட்டவர். ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா அயோத்திதாசர். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின் ரிலேட்டடாக முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன், நோட் பண்ணிக்காங்க. இந்த அயோத்திதாசர் பார்த்தீங்க அப்படின்னா 1907ஆம் ஆண்டில் தான் இந்த 1 பைசா தமிழன் அப்படின்ற வாராந்திர பத்திரிகையை தொடங்கியிருப்பார். ஓகேங்களா? ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் திராவிட மகாஜன சபை அப்படிங்கிற அமைப்பை நிறுவியிருப்பார். அந்த அமைப்போட முதல் மாநாட்டை நீலகிரியில் நடத்தினார். ஓகேங்களா? அடுத்தது 27வது கொஸ்டின். இந்தியாவின் ஒரே செயல்படும் எரிமலையான பாரான் தீவு எங்குள்ளது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார் தீவில் இருக்குது. ஓகேங்களா? இந்த அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் பார்த்தீங்கன்னா 572 தீவுகள் இருக்குது. ஓகேங்களா? ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லட்சத்தீவு இருக்குது பார்த்தீங்களா, அதில் பிட்தீவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீவு இருக்குது. அந்த பிட்தீவு பார்த்தீங்க அப்படின்னா பறவைகள் சரணாலயத்துக்கு ரொம்ப ரொம்ப புகழ்பெற்றது. அடுத்தது 28வது கொஸ்டின். கூற்றுகள் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ராக்கெட் ஏவுதலில் நியூட்டனின் 3ஆம் விதி மற்றும் நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி பயன்படுகின்றன. ஸோ முதல் கூற்று சரியானது தான். ரெண்டாவது கூற்று பாருங்கள், பறவைகள் பறத்தல், நீச்சல் வீரர் முன்னே செல்லுதல், துப்பாக்கி சுடுதல் ஆகியவை நியூட்டனின் 3ஆம் விதிக்கான எடுத்துக்காட்டு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, கூற்று 1, 2 சரி. ஸோ ரெண்டாவதுமே சரியானது தான். அடுத்தது ப்ரெஷர் குக்கர்கள் தயாரிக்க பயன்படும் உலகம். ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி, டியூராலமின்.
இந்த டியூராலமின் பார்த்தீங்கன்னா விமானத்தோட பகுதிகள் ப்ரெஷர் குக்கர்கள் தயாரிக்க பயன்படுது. இப்போ ஆப்ஷன் ஏ பாருங்கள், மெக்னீலியம். இது பார்த்தீங்கன்னா விமானத்தோட பகுதிகள் அறிவியல் உபகரணங்கள் தயாரிக்க பயன்படுது. ஓகேங்களா. ஆப்ஷன் பி பாருங்கள், பித்தளை. இது பார்த்தீங்கன்னா மின் இணைப்புகள், பதக்கங்கள், அலங்கார பொருட்கள், கடினமான உபகரணங்கள் தயாரிக்க பயன்படுது. இப்போ ஆப்ஷன் டி பாருங்கள், நிக்கல் இரும்பு. இந்த நிக்கல் இரும்பு பார்த்தீங்கன்னா கம்பிகள், விமானத்தின் உதிரி பாகங்கள், உந்திகள் தயாரிக்க பயன்படுது. அடுத்தது 30வது கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பின் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 22 மொழிகள். ஓகேங்களா. ஸோ இது ரிலேட்டடாக முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன், நோட் பண்ணிக்காங்க. நம்ம இந்திய அரசமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட 22 மொழிகள் இருக்குது பார்த்தீங்களா. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அரசமைப்போட 8வது அட்டவணையில் இடம்பெற்றிருக்கு. நம்ம இந்திய அரசோட அலுவல் மொழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தி, அதுக்கப்புறம் ஆங்கிலம், இது ரெண்டும். ஓகேங்களா. ஸோ இது போக பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அரசால் மொத்தம் 11 மொழிகள் செம்மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. ஸோ ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா 6 செம்மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 செம்மொழிகளை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதனால் செம்மொழிகளோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் 11ஆக உயர்ந்துட்டு நோட் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்தது பொறுத்துக கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, நம்ம பார்க்கலாம். பிரம்ம சமாஜம். ஸோ இதோட தலைமையகம் பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் இருக்குது. அடுத்தது பிரார்த்தனை சமாஜம். இதோட தலைமையகம் பார்த்தீங்கன்னா பம்பாயில் இருக்குது. ஆரிய சமாஜம். இதோட தலைமையகம் பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் இருக்குது. பிரம்மஞான சபை. இதோட தற்போதைய தலைமையகம் பார்த்தீங்கன்னா சென்னையில் அடையாறில் இருக்குது. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2, ஏக்கு 2, பிக்கு 3, சிக்கு 4, டிக்கு 1. அடுத்தது 32வது கொஸ்டின். கோசி என்பது எதனுடைய துணையாறு? இந்த கோசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கங்கை ஆற்றோட துணையாறு. ஓகேங்களா. இந்த கோசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பீகாரின் துயரம் அப்படின்ட்டு சொல்லிட்டு அழைக்கப்படுது. இந்த கங்கையோட மிகப்பெரிய துணையாறு அப்படின்னா யமுனை ஆறு தான். ஓகேங்களா. கங்கை ஆறு பார்த்தீங்கன்னா வங்காளதேசத்தில் பத்மா அப்படிங்கிற பெயரில் அழைக்கப்படுது. அடுத்து 33வது கொஸ்டின். பாக்சைட்டை அலுமினாவாக மாற்றம் செய்யும் முறை. ஆன்சர் பார்த்தீங்கன்னா பேயர் முறை. ஓகேங்களா. அலுமினாவை மின்னாட்பகுத்தல் மூலம் ஒடுக்கம் செய்தலை பார்த்தீங்கன்னா ஹால் முறை அப்படின்ட்டு அழைப்பாங்க. இந்த பாக்சைட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அலுமினியத்தோட மிக முக்கியமான தாது தான் பாக்சைட். ஓகேங்களா. நம்ம புவியோட்டில் பார்த்தீங்கன்னா மிக செறிந்து காணப்படும் உலோகம் அப்படின்னா அலுமினியம். அடுத்தது 34வது கொஸ்டின், கூற்றுகள் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, நம்ம பார்க்கலாம். கூற்று 1 பாருங்கள், நிலவில் ஈர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு 1.65 மீட்டர் வினாடி இன்வெஸ்டோ. சரியானது தான். ரெண்டாவது பாருங்கள், விசையின் எஸ்ஐ அலகு நியூட்டன். 1 நியூட்டன் = 10⁻10⁹. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தவறானது. ஒரு நியூட்டனோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 10⁵5. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா கூற்று 1 சரி, 2 தவறு. அடுத்தது 35வது கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என்று அம்பேத்கரால் விவரிக்கப்படுவது. ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா அரசு நெறிமுறையத்தும் கோட்பாடுகள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா அயர்லாந்து அரசமைப்பிலிருந்து பெறப்பட்டது. ஓகேங்களா. இந்திய அரசமைப்போட பகுதி 4 சட்டப்பிரிவு 36லேருந்து 51 வரை இந்த அரசு நெறிமுறையத்தும் கோட்பாடுகள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்தது 36வது கொஸ்டின். இந்தியாவின் மிகப்பெரிய இயற்கை பிரிவு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா தீபகற்ப பீடபூமி. ஓகேங்களா. இந்த தீபகற்ப பீடபூமி பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய நாட்டோட மொத்த பரப்பளவில் சுமார் பாதியை கொண்டிருக்கு. இதோட பரப்பளவு பார்த்தீங்கன்னா சுமார் 16 லட்சம் சதுர கிலோமீட்டர். ஓகேங்களா. ஆனைமலையில் உள்ள ஆனைமுடி சிகரம் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் இந்த தீபகற்ப பீடபூமியில் உள்ள மிக உயர்ந்த சிகரம். இந்த தீபகற்ப பீடபூமியை பார்த்தீங்க அப்படின்னா நர்மதை ஆறு 2 பெரும்பிரிவுகளாக பிரிக்குது. அடுத்தது பொறுத்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, நம்ம பொருத்தலாம். தேசிய அவசர நிலை சட்டப்பிரிவு 352, மாநில அவசர நிலை சட்டப்பிரிவு 356, நிதி சார்ந்த அவசர நிலை சட்டப்பிரிவு 360, அரசமைப்பு சட்ட திருத்த முறை 368. ஸோ அதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1, ஏக்கு 1, பிக்கு 2, சிக்கு 3, டிக்கு 4. அடுத்தது 38வது கொஸ்டின். தூளாக்கப்பட்ட காப்பர் பைரேட் தாதுவானது டேஸ் முறையில் செறிவூட்டம் செய்யப்படுகிறது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, நுரை மிதிப்பு முறை. ஓகேங்களா.
இந்த லேசான தாதுக்களான சல்ஃபைடு தாதுக்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த நுரைமிதுப்பு முறையில் தான் அடர்ப்பிக்கப்படுது. ஓகேங்களா. இந்த காப்பர் பைரைட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா காப்பரோட முக்கியமான தாது. சுமார் 76% தாமிரம் பார்த்திங்கன்னா இந்த காப்பர் பைரைட்டில் இருந்து தான் பெறப்படுது. அடுத்து 39வது கொஸ்டின். இந்திய திட்ட நேரமானது கிரீன்விச் திட்ட நேரத்தை விட எத்தனை நிமிடம் முன்னதாக உள்ளது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 5 மணி 30 நிமிடங்கள். ஓகேங்களா. நம்ம இந்தியாவோட மத்திய தீர்க்க ரேகையான 82 டிகிரி 30 மினிட்ஸ் கிழக்கு தீர்க்க ரேகையோட தலைநேரம் தான் நம்ம இந்திய திட்ட நேரமாக எடுத்துக்கொள்ளப்படுது. ஓகேங்களா. இந்த 82 டிகிரி 30 நிமிட கிழக்கு தீர்க்க ரேகை பார்த்திங்கன்னா மிர்சாப்பூர் வழியாக செல்லுது. அடுத்தது கூற்றுகள் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, நம்ம பார்க்கலாம். கூற்று 1 பாருங்கள். சிங் சபா என்ற அமைப்பு அமிர்தசரஸில் நிறுவப்பட்டது. இது அகாலி இயக்கத்தின் முன்னோடி அமைப்பாகும். முதல் கூற்று சரியானது தான். ரெண்டாவது பாருங்கள். சையத் அகமது கான் 1875 அலிகார் நகரில் அலிகார் முகமதிய ஆங்கில ஓரியண்டல் கல்லூரியை நிறுவினார். ஸோ ரெண்டாவதுமே சரியானது தான். ஸோ அதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 1, 2 சரி. அடுத்து சிட்டிசன் என்ற சொல் சிவிஸ் என்னும் டேஸ் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா லத்தீன். இந்த சிவிஸ் அப்படிங்கிற லத்தீன் சொல்லோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நகர அரசில் வசிப்பவர். ஓகேங்களா. நம்ம இந்திய குடியுரிமை சட்டம் பார்த்தீங்கன்னா 1955ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது. இந்த சட்டம் பார்த்தீங்கன்னா அரசமைப்பு சட்ட திருத்தத்தால் கிட்டத்தட்ட 9 முறை திருத்தப்பட்டிருக்கு. நம்ம இந்திய அரசமைப்பு பார்த்தீங்கன்னா இந்தியா முழுமைக்கும் ஒற்றை குடியுரிமையை வழங்குகிறது. ஓகேங்களா. அடுத்தது 42வது கொஸ்டின். இந்தியாவின் மிகப்பெரிய சமவெளி. ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா கங்கை சமவெளி. அடுத்தது ரக்னுமாய் மஜ்யாஸ்னன் சபா என்னும் அமைப்பை ஏற்படுத்தியவர். ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா பர்துன்ஜி நவ்ரோஜி. ஓகேங்களா. ஸோ இந்த அமைப்போட முக்கியமான தாரக மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஷ்ட் கோப்தார். ஓகேங்களா. இப்போ ஆப்ஷன் ஏ பாருங்கள், பாபா தயால்தாஸ். இவர் பார்த்தீங்கன்னா நிரங்கரி அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை நிறுவியிருப்பார். ஆப்ஷன் பி பாருங்கள், பாபா ராம்சிங். இவர் பார்த்தீங்கன்னா நாம்தார் இயக்கத்தை தொடங்கியிருப்பார். அடுத்தது 44வது கொஸ்டின். இந்தியாவின் மிகப்பெரிய காயல் ஏரி. ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா சிலிக்கா ஏரி. ஓகேங்களா. அடுத்தது கூற்றுகள் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, நம்ம பார்க்கலாம். கூற்று 1 பாருங்கள். துரு என்பது நீரேறிய ஃபெரிக் ஆக்சைடு Fe2O3XH2O என வேதியியல் முறையில் அழைக்கப்படுகிறது. சரி, இது வந்து துருவோட வேதியியல் வாய்ப்பாடு. ஓகேங்களா. Fe2O3XH2O. ஃபெரிக் ஆக்சைடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா துருவோட வேதியியல் பெயர். ஸோ முதல் கூற்று சரியானது தான். ரெண்டாவது பாருங்கள். சில்வர் டின் ரசக்கலவை பட்குழியை அடைக்க பயன்படுகிறது. ஸோ ரெண்டாவதுமே சரியானது தான். ஸோ கூற்று 1, 2 தான் சரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா உளவியல் பகுதி வினாக்கள். ஓகேங்களா. ஸோ இந்த உளவியல் பகுதி வினாக்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஆன்சர் கொடுக்குறேன். ஓகேங்களா. தேங்க்யூ.